டைரக்டர் அவரும் அப்படிதான் மான்கராத்தில் எங்களோட ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன். ஸோ இந்த டீமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டீம். அண்ட் 3வது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபே வராருன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அந்த ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண போட்டோலாம் போட்டவனே தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு வேற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன். எனக்கு தெரிஞ்சு தோனியை விட அதிகமா ஐபிஎல் டீம்ல இருந்து நான் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் எங்க ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. அப்போ என்ன எல்லாரும் கேட்பாங்க எப்படி உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு. அதுல எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு. ஸோ அதனாலதான். ஸோ ஒரு மிகப்பெரிய லான்ச்சா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு டிபிக்கல் ஒரு பூஜை இல்லை எந்தாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளவு பெரிய லான்ச்சுக்கு வந்திருக்கிறது. அண்ட் இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலான்னு இருக்கேன் சிவம் துபேக்கு. ஏன்னா அப்கோர்ஸ் தலை சின்ன தலை ஆறுசாமி பதிலா அதே மாதிரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மாதிரியே சொல்றேன், சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா? அப்கோர்ஸ் யா தளபதி வந்து ஜடேஜா. he is saying that he wants to give you one more title. சின்ன தலை மீன்ஸ் லைக் சுரேஷ் ரெய்னா. சின்ன தளபதி மீன்ஸ் சிவம் துபே. சின்ன தளபதி here தளபதி மீன்ஸ் விஜய் is actor Vijay. So he is very big. He is like Dhoni in super. So in cricket Dhoni, in cinema Vijay. So you are சின்ன தளபதி. Here after சின்ன தளபதி சிவம் துபே. So அவரும் இதுல நடிக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இப்போ சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. நான் ஒரு சர்ப்ரைஸை பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். இது பவனாக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும். அடுத்ததான் வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ எங்க போட போறாங்க. கண்டிப்பா நான் வந்து இதை நம்ப மாட்டேன். ஏன்னா சொன்னது நீங்க. எனக்கும் ஆசைதான் அந்த மாதிரி ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கும். ஐ திங்க் அதுக்காக தான் இந்த என்டையர் க்ரூ வந்து நிறையவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 7 எப்படியாவது பிடிச்சிடலாம். ஓகேயாப்பா? ஓகேயா இல்லையா? And I done one movie with Harbhajan Singh, bro. Me and Harbhajan Singh done one movie called Friendship in Tamil movie. You know, it's like அது நாங்க நடிச்சது எப்படி இருக்கும்னா, நாங்க 2 பேரும் ஒரு சீன்ல இருக்கோம் அப்படின்னா அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப இந்த சீசன்ல வந்து திரிபாட்டியும் தீபக்கூடம் பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, that same feel நாங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது. நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நாங்களும் ஒரு படம் நடிச்சோம். ஸோ அப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய டீடைல்ஸ் கேட்டுனே இருப்பேன். அண்ட் இவர்கிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன். என்னன்னா நீங்க என்ன தமிழ் டைலாக் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாம அர்ஜுன் சிங் சீன்ல நான் நிறைய கெட்ட வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருவேன். அவர் அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேட் வேர்ட்ஸா பேசி அப்புறம் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் தான் ஏட்டது ப்ரோ அதே மச்சான் சொல்றாடே இப்படி சொல்லி கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பட் அந்த இது நல்லா பாராட்டணும். அந்த ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவர்ன்றது கத்துக்கணும். சிக்ஸ் அடிக்க மட்டும் இல்ல, ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது அவர்கிட்ட கத்துக்கணும். அண்ட் இங்க தோனி அவருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 இயர்ஸ் அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய விஷயம் தான். சோ அவருக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தோனி அண்ட் சாக்ஷி உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். சோ இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உண்மையிலே இருக்குன்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 11 பேர் கிரிக்கெட் வச்சுன்னா 11 பேர்னா 11 பேரும் கிரிக்கெட் பிளேயரா இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன். வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். நிச்சயமா பெரிய வெற்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதுல இந்த டீசர் மியூசிக்லயே தெரிவிக்க விட்டாரு. ஸோ நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா உங்ககிட்ட தான் அவர் எல்லாமே கத்துக்கிட்டு வந்திருக்காரு ராஜ்ன்றவரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரே நீங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு வகையில கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா உங்க சந்தோஷம் எனக்கு கண்ணில் தெரியுது. நீங்க வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கவங்க ப்ரொடியூசர் ஆகுது பெரிய விஷயம் இல்ல. பட் உண்மையிலேயே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை கத்துக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆயிருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் இன்னொரு 10-20 நல்ல ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமா வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. நான் வயலூருக்கு போய் அந்த கல்யாணத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தோம். நானும் எங்களுடைய சம்சாரம் போய் ஆசீர்வாதம் பண்ணோம். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க இந்த ஆசீர்வாதம் கூட ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் நம்புறேன். அதோட நடிகர் பேசினாதான் சும்மா இருப்பாங்க, நாங்கெல்லாம் பேசினா சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, அதனால இந்த
ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் மேடைக்கு வர மொழியை கேட்டுக்கிறேன். ராஜா அந்த பொக்கையை கொடுத்துலாம் வாயா. டயலாக் எல்லாம் அருமையா சொல்லி தர்றாங்க. நீ அசோசியேட்டா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. பாத்துக்கோ ஏன்னா நல்லா ஒவ்வொரு டீட்டெயிலா சொல்லி ஏன்னா அவங்க 11 பேருக்கு இவங்க தான் அசோசியேட்டா இருக்கணும். நீங்க டைரக்ஷன்ல இறங்கிறீங்களா? டைரக்ஷன்ல இறங்கிறீங்களா? நீங்க ஏன் சார் எந்த டைரக்ஷன்ல போகிறதுன்னு தெரியாம இருக்கேன் சார் நான். நீங்க நல்ல டயலாக் எல்லாம் சொல்லி தர்றீங்க. அதை பார்த்தேன் நானு. அதுக்கு லாயக்குன்னு தோணுச்சு. அப்படின்றீங்களா? ஆமா, அதனால ப்ரொடியூசர் கையிலேயே இருக்காரு. டைரக்டே சொல்லிட்டேன் நான். அதனால பாத்துக்கங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் பாத்துக்கோங்க சார். முக்கியமான மேட்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமான மேட்டர் ஒன்று சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்குங்க. கிரிக்கெட் சப்ஜெக்ட் எப்பவுமே தப்பு பண்ணல. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவங்க கிரிக்கெட்னு சொன்ன உடனேயே அது ஒரு டிக் ஆயிடுச்சு எனக்கு. வாழ்க்கை 2 பேரும் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இதனுடைய வெற்றி விழாவுடைய நாமெல்லாம் சந்திச்சு ஒரு பெரிய கைதட்டலோடு ஆரம்பிப்போம். உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு மாதிரி ஏஜிஎஸ் ஆட்கள் நாங்கள்லாம். அவங்க திருட்டு பயலே படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணாங்க ஏஜிஎஸ். அதுல முதல் படம் நான் பண்ணதுல எனக்கு ஒரு எப்பவுமே பெருமை. அதுல இங்க உட்கார்ந்துருக்கிற வெங்கட் அவர்களை, வெங்கட் மாணிக்கம் அவர்களை, அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற தேவப்பன் அவர்களை அப்பா விசாரிச்சு, ராஜா உனக்கு நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தரேன், உன்னுடைய பயணம் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்த வெங்கட் மாணிக்கம் அவர்கள், அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த ராஜு என்கிற சரவணன். எனக்கு எங்களுக்கு ராஜுவா தெரிகிற இந்த தயாரிப்பாளர். ஸோ 2008 அப்ப ராஜு பக்கத்துல பார்த்துட்டு இருக்கேன் நானு. நான் இது கொஞ்சம் வயசான ஃபீலிங் வருது. அந்த எல்லாருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி எல்லாரும் வளர்ந்து வரதை பார்க்கும்போது ஒரு மெச்சூரிட்டி ஃபீல் வருது. ஏன்னா முதல்ல லாஸ்ட் அசிஸ்டண்டா, லாஸ்ட் மேனேஜரா தான் சேர்ந்தாங்க. அங்க இருந்து படிப்படியா வளர்ந்து நான் கண்முடி பார்த்திருக்கேன். ஒரு டெக்னீஷியனோட வளர்ச்சியை நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய பேர் பார்த்திருக்கேன். பட் ஒரு தயாரிப்பாளர் வளர்ச்சியை முதல் முறையா பார்க்கணும் ராஜு. என் கண்ணு முன்னாடி முதல் படி, இன்னும் சொல்லப்போனா படி கூட இல்ல, அந்த படியில இருந்து முதல் படியில ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கைத்தட்டலையும் தன்னுடைய விஷன் என்ன, ஒரு சும்மா நான் தயாரிப்பாளர் அது கிடையாது, என்ன மாதிரி தயாரிப்பாளர் வரவங்கிற கிளாரிட்டி அதான் முக்கியம். இங்க தயாரிப்பாளருக்கு மட்டும் என்ன தகுதின்னு பெருசா யாரும் வரையறுக்க முடியாது. ஏன்னா அது சில நேரத்துல பணம் இருந்தா போதும் தயாரிப்பாளருங்கிற ஒரு நேரம் உண்டு இங்க. ஆனால் சரியான தகுதியோட திறமையோட ராஜு நான் என் கண்ணோட பார்த்திருக்கேன். இந்த மொத்த கைத்தட்டலும் அப்பா சொன்ன மாதிரி வெற்றி விழால ஒண்ணு அமையிடும், முழுக்க முழுக்க அமையும். இதே நேரத்துல நான் கதை கேட்டேன், ரொம்ப அருமையா இருக்கு கதை. அந்த ஒரு சந்தோஷம் லோகன் அவர் சொன்ன முறையமாகட்டும், அவருடைய ஒரு வடிவமைப்பாகட்டும், கண்டிப்பா அது ஜெயிக்கும். அது அப்பா சொன்ன வார்த்தை, கிரிக்கெட் ஜெயிக்கும், அதுல உங்க ஸ்கிரீன் பிளேயும் டைரக்ஷன் கண்டிப்பா ஜெயிக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இது என்னுடைய ஒரு டீமோட படம் மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த வெற்றியை நானும் உங்களோட சேர்ந்து நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது இந்த கனவு பெரிய ஒரு உண்மையா மாறும், அந்த உண்மை பெரிய வெற்றியாக மாறும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப அழகான வார்த்தைகள் பேசுனீங்க. எல்லாமே சக்சஸா இருக்கட்டும். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன், அது இந்த ஸ்டேஜ்ல சொல்லணும்ன்றது ஆசை. அது என்னன்னா, பொதுவா சொல்லுவாங்க நீங்க சாப்பிட்ற ஒரு அரிசியிலும் உங்கள் பெயர் இருக்கு அப்படின்ட்டு. பட் நம்ம ராஜ் அண்ணன் நாங்க எல்லாரும் சாப்பிட்ற அரிசியில ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அது கல்பாத்தி அகோரம் சார் அப்படின்றதுதான். ஸோ அது சார், அகோரம் சார், ஐஸ்வர்யா மேம் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த டீமே அப்படி ஒரு ஏஜிஎஸ்க்கு கடமைப்பட்ட நாங்க எல்லாரும். அதனாலதான் அப்கோர்ஸ் ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருமே நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நிச்சயமா எங்க எல்லாருடைய இதுக்கு பின்னாடியும் இருந்து இயக்குறது கண்டிப்பா கல்பாத்தி அகோரம் சார் தான். ஸோ இதன் மூலமா மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். கல்பாத்தி எஸ் அகோரம் சார், எஸ் கணேஷ் சார், எஸ் சுரேஷ் சார், கல்பாத்தி அர்ச்சனா மேம், கல்பாத்தி ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி.
வெரி ஸ்வீட். இந்த டைரக்டருக்கு ஒரு வாசத்தை சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். அதாவது சீசனல் ஹீரோஸை சினிமா ஹீரோ ஆக்குறாரு இப்போ. எனக்கு இந்த வீம்பு பிடிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ராஜு வந்து இந்த மாதிரி ஒரு கதை சார், இதை நான் பண்ண போறேன் சார். எனக்கு எனக்கு நல்லா தெரியுது இந்த டிராவல்ல வந்து எவ்வளவு பேரு எப்படி எப்படி டீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய அவமானங்களை தாண்டி இதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்ததுல மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். ஒரு ப்ராஜெக்ட் கிக் ஆன் ஆகிறதுக்கு அது அது எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இதுவரை வரைக்கும் முதல் படி எடுத்து வைக்கிற இயக்குனர்களுக்கு, டெக்னீஷியன்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன். இப்போ முதல் படி எடுத்து வைக்கிற தயாரிப்பாளருக்கு இந்த படத்துல சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ராஜு. தேங்க்யூ. 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 எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா அந்த ப்ரொமோ வீடியோ நேத்து ஜெய்சிலன் காமிச்சாரு. இப்படி ஒரு ஆஃப் பீட்டா யாரும் யோசிச்சதே இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்ல விஷயம் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் டைரக்டர் சார். ஜெகன் சார் அடிக்கடி உங்களை பத்தி பேசியிருக்காரு உங்களோட சார்ட்ட. வாழ்த்துக்கள். அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறதே வந்து அது அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அந்த நம்பர் 1 ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு பெரிய ட்ரீம் எல்லாருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு விஷயத்த வச்சு அந்த ரீச் பண்றதுன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சுரேஷ் ரெய்னாங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஆஃப் பீட், நம்ம எதையும் யோசிக்கவே முடியாது, அப்படி ஒரு விஷயம். இங்க எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க, எல்லாரும் வந்து அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிங்க. சாரி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன், என்ன பேசணும் வேற தெரியல. ஓகே, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ராஜியும் லோகையும் பார்க்கும்போது எத்தனை நாள் இரவு வந்து என் ஆபீஸ் கீழே தான் ஒரு அட்டி போடுவாங்க டீ கடையில. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட எவ்வளவு சிம்பிளா வந்து டீ கடையில நின்று பேசிட்டு இருப்போம் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். டெய்லி நைட்ல வந்துட்டு அண்ணன் ஃப்ரீயா இருக்கீங்களா, மேல வரலாமா அப்படிம்பாங்க. வாங்க ராஜி அப்படின்னா இது என்னென்னலாம் ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னையா சும்மா கதை விட்டுட்டு இருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் எப்படி நீங்க வந்து ஒருங்கிணைக்க போறீங்க அப்படின்னு இருக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப புதுசா ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நிறைய நிறைய இரவுகள் அதை பத்தி பேசியிருக்கு. நான் நான் ஹாட் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்றேன். ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், ஹாட் ஸ்டார்க்குனா இதெல்லாம் வந்து பயங்கரமா ஒரு பெரிய கிளிக் ஆகும் ராஜி. இல்லைண்ணா இது நான் தனியா பண்ணோன்னே அப்படிம்பாரு. இந்த ராஜியோட கான்பிடென்ட் லெவல் இருக்குல்ல, அது லோகு கிட்ட சம்டைம்ஸ் கேட்பேன், என்ன லோகு அப்படின்னா, அண்ணே அவரு ராஜனா சொல்லிட்டாருண்ணே, அது கரெக்டா ஃபாலோ பண்ணுவோன்னே. ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய லான்ச்சிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வெற்றி விழாவில் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள், நாங்கள் என்னென்னலாம் நைட்ல பேசியிருக்கோம், எப்படிலாம் மொமெண்ட் அமைஞ்சிருக்கு. சூப்பர் லோகு, தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ராஜ். ஆமா, நீங்க உங்களோட நீ இவ்வளவு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து வெங்கட் சாரையும் ஏஜிஎஸ் சாரையும் நீங்க வந்து நினைவு கூர்றீங்கல்ல, நிச்சயமா வந்து அந்த தயாரிப்பாளர் லிஸ்ட்ல அந்த வெற்றியில நீங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக டைரக்டர் விஷால் வெங்கட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் டைரக்டர் 2 பேருமே அங்க நின்னீங்கன்னா இது தூண்கள் மாதிரி, இது கண்கள் மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தெரில, இங்கே நிறையா பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மேடையில் நான் எப்படி பேசுகிறது தெரில. பட் ராஜு சார் வந்து எனக்கு ஒரு மென்டார்னு சொல்லலாம். நான் முதல் படம் அதே ஏஜஸ் நிறுவனம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். கே சந்துரு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டர்கிட்ட நான் லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். முதல் படம் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும்
என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ப்ரொடக்ஷன் ரீதியாக எனக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும், ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என் கூட எப்பவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ராஜு சார். ஸோ அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். லோக சாருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட்னு எனக்கு நிறையா தெரியும். நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, இல்லை விஷால் பெருசாக ஒன்று பண்ணணும், பெருசாக ஒன்று பண்ணணும். நானும் எப்படிண்ணே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த எப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இன்றைய நாள்ல அந்த ஆன்சருக்கு. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி வெரி ஆம்பிஷியஸ் பர்சன். நாட் ஜஸ்ட் வெரி ஆம்பிஷியஸ், இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டெடிகேட்டட். ரொம்ப முக்கியமா ரொம்ப எத்திக்கலான ஒரு நபர். பின்னாடி யார் பத்தி எதுவும் தப்பா பேச மாட்டாரு. யாரு என்ன பேசினாலுமே அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவர் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ராஜு சார். அதே நேரத்துல ஒரு டைரக்டருக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் ராஜு சார். அது எனக்குமே பண்ணி கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டான ஒரு ப்ராஜெக்ட் டாமன் ஒரு படத்துல எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என் ஒர்க் இருக்க என்னோட வாழ்த்துக்கள். இதில் இந்த டீமுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். எனக்கு கூப்பிட்டதுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.